அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நிஃப்டி 50 இன்டெக்ஸ் சார்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன மாதிரியான சீன் நடந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பல்சிவான மூவ்க்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரீடெஸ்ட் கேண்டை ரியாக்ட் பண்ணி நின்றுட்டுருக்குது. இதுதான் இப்போதைக்கு வீக்லியில் நடந்த விஷயம். ஆனால் இந்த ரியாக்ஷனுக்கு பின்னால் என்ன மாதிரியான சீன் நடந்திருக்கு அப்படின்னா, மேலே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே ஒரு இம்பல்சிவான மூவ் கொடுத்துருக்குது. அப்போது இந்த இம்பல்சிவான மூவ் கீழே பாடி க்ளோஸ் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழேயும் பாடி க்ளோஸ் வச்சுருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து ரீடெஸ்ட்டு போயிட்டு கீழே நம்ம செல் பார்க்கலாமா அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஓவரால் ட்ரெண்டை பார்க்கணும் இல்லையா. ஓவரால் ட்ரெண்டு ஒரு பையில் தான் இருந்திருக்குது இல்லையா, புல்லிஷில் இருந்திருக்குது. இப்போ புல்லிஷில் இருக்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை வச்சுட்டு நம்ம கீழே பார்க்கலாமா, இது செல்லுக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு கீழே என்ன மாதிரியான மூமெண்ட் நடந்திருக்குங்கிறத பார்க்கணும் இல்லையா. அப்போது இங்கேருந்து நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு இங்கேருந்து டே டைம் ஃப்ரேமுக்கு மாறிக்கலாம். ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு அப்புறம் 4 ஹவர் பார்க்கலாம். டே பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மேலே இருக்கிற ஹையை வயலேட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்குது. ஓகே, ஒரு இம்பல்சிவான பிரேக் தான். இங்கே எக்ஸு இல்லைங்களா, அப்புறம் இங்கே ஒரு பிஓஎஸ்ஸு எக்ஸு மேஜராகவே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுருக்குது. இப்போ இங்கேருந்து ரீடெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்ம டே டைம் ஃப்ரேம் படி நமக்கு என்ட்ரிங்கிறது காட்டுது. அப்போ நம்ம இங்கே என்ட்ரி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இன்னும் நுட்பமாக அதை பார்க்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் ஓகே தான். இங்கே பிஓஎஸ்க்கு அப்புறம் மேலே ஸ்வீப் அடித்து கீழே எக்ஸ் வச்சு கீழே மறுபடியும் அதுக்கு கீழே மேஜராகவே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுருக்குது. அப்போது நிஃப்டி இன்னும் இங்கே ரீடெஸ்ட் எடுத்து வந்தால் இன்னும் செல் தானே ஆகணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக பார்க்கணும் இல்லையா. இது ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லும் பார்த்துட்டு வர்றோம். அப்போது இங்கே இந்த டே டைம் ஃப்ரேம் இதன்னு கீழே வர்றதுக்கான அனுமதி கொடுக்குமா அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்ம இதில் இப்போ முடிஞ்ச இடத்துலேருந்து இங்கே ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு 50% மிடில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்போது என்ட்ரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இந்த 50%க்கு நடுவில் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால ஈக்லிபிரியத்தில் வர்றதுனால நம்ம இப்படி இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி வரும்போது நம்ம இங்கே என்ட்ரி போகிறதுங்கிறது சரியானதாக இருக்காது. ஓகேங்களா. ஏன்னா என்ட்ரி நமக்கு மேலே இருக்கணும். இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போது அது டே டைம் ஃப்ரேமுக்கும் போது நம்ம இதுக்கு நடுவில் கவுண்டர் என்ட்ரி நமக்கு இருக்கும். அப்போ லோ டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி நம்ம அதில் என்ட்ரி போனால் போய்க்கலாம். அப்போ இது டேயில் பார்க்குற ஒரு மூமெண்ட்டு. இப்போ 4 ஹவரில் பார்த்துட்டு மறுபடியும் வேணால் டேக்கு வரலாம். ஓகேங்களா. 4 ஹவருடைய சீன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. 4H இப்போ எல்லாம் ஓகே தான். பட் இந்த 4 ஹவரில் இங்கே ஒரு பேஸ் ரேலி நடந்திருக்குது. இந்த பேஸை மிதித்து இங்கே ரிஜெக்ஷன் வச்சுருக்குது. அப்போ இதுக்கு இந்த பேஸுக்கான ரியாக்ஷன் இங்கே இருக்கும் இல்லையா, தெரியுதுங்களா உங்களுக்கு. இங்கே ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகி இந்த பேஸை மிதிச்சுட்டு நிற்குது. இந்த பேஸை மிதிச்சுட்டு இப்போ ஒரு ரிஜெக்ஷன் வச்சுருக்குது. இங்கே ரிஜெக்ஷன் வச்சுருக்கு, தெரியுதுங்களா. இந்த ரிஜெக்ஷன் வச்சுருக்குது. அப்போ இதுக்கான மூவ் தானே மேலே இருக்கும். ஏன்னா அப்போது ஏற்கனவே டேயில் உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சிருக்குது. அங்கே ரீடெஸ்ட் ஆனால் திரும்ப டேயில் சிஹெச் கன்ஃபார்ம் ஆனதுனால நம்ம என்ட்ரி இங்கே போகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அப்போது இதை மேலே ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு
டேக்கு வந்து டேயோட டைம் ஃப்ரேமுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இங்கே கீழே 4 ஹவரில் வந்து ஒரு ஒரு வேலிடான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் கேண்டில் இருக்குது. பேஸை தொட்டு இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில்ங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், என்ன பார்த்தா இதில் கவுண்டர் என்ட்ரி வந்து நம்ம 4 ஹவர் கணக்குப்படி ப்ரோவாக பார்க்கலாம் அப்படின்னா இதை அதுக்கு கீழே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேலி பேஸ் ரேலியில் ரியாக்ட் ஆகி ரீடெஸ்ட் ஆகுது. அப்போ இந்த இம்பல்சிவான மூவ் இருக்குன்னா இந்த என்ட்ரியை நம்ம வந்து இந்த பேஸ் வரைக்கும், இந்த ட்ராப் பேஸ் ட்ராப் இருக்குல்லையா, இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அப்போது இது வந்து கரெக்டாக வந்து ப்ரீமியம்குள்ளார வருது இல்லையா? கீழே டிஸ்கவுண்ட்டு, மேலே வந்து ப்ரீமியம். அப்போது கீழே டிஸ்கவுண்ட்டில் எடுக்கிற என்ட்ரியை மேலே ப்ரீமியமில் விட்டுட்டு இந்த ப்ரீமியமில் நமக்கு டேயில் சாக் ஆனதால் இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பாக அங்கே இருக்கும். இங்கே பேஸாக தெரியுது, டே டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கும். அப்போ இங்கே மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கும்போது நம்ம இங்கே கீழே உள்ளார கீழே விட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த பேஸுக்கு ரியாக்ட் ஆன இந்த 4 ஹவர் ரிஜெக்ஷன் கேண்டில்லேருந்து நம்ம இந்த பேஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணுறோன்னா அப்போ அதுக்கு நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரியான சீன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இங்கிருந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம மாறிக்கணும். மாற மாட்டேங்குது, இங்கே வந்து மாறிக்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அப்போது இந்த பேஸு கேண்டிலுடைய லைனை தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கிறேன் இல்லையா? இந்த பேஸ் கேண்டில் லைன் இங்கே இருக்குது. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு பிஓஎஸ்ஸு ஓகேங்களா? அப்புறம் இங்கே வந்து விக் இல்லை, பட் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. இது ஒரு ஸ்வீப் கணக்கில் வச்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து இம்பல்சிவாக இன்னும் இதே க்ரீன் கலர் கேண்டிலில் போட்டு 15 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லி வைக்கணும். இப்படி வைக்கணும். ஓகே, இப்படி வச்சுது அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ரீடெஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம டைரக்ட் என்ட்ரி போயிட்டு நம்ம மேலே இருக்கிற 4 ஹவரில் பார்த்த பேஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா இந்த பேஸ் கேண்டில் வரைக்கும், இங்கே இருக்கிற ஒரு ரீடெஸ்ட் ஏரியா வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி இருந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு வரும்போது நம்ம வந்து இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். இது எதனால் எடுக்கிறோம்? 4 ஹவருடைய ரேலி பேஸ் ரேலியில் அந்த பேஸில் ரியாக்ட் ஆனதால் நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ இன்னும் இதை எப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, கீழே வந்து இங்கே வந்து பிஓஎஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? பிஓஎஸ் அப்படிங்கிறது இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இம்பல்சிவாக கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிரேக்கரில் போகிறதா. ஏன்னா இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப்பே கொடுக்கல. இந்த விக்கை இது மிதிச்சிட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் இதையும் மிதிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒரு நமக்கு ரீடெஸ்ட் ஏரியாவும் பார்த்திங்கன்னா நடுவில் எதுவும் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இல்லை, டேரெக்டாக இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம கேப்பே கொடுக்கல, ரீடெஸ்ட்டாக என்ட்ரி கொடுக்க கேப்பே கொடுக்கல. ஸோ பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரி வர்ற மாதிரி சீன் தான் அங்கே தெரியுது. அப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பிரேக்கர் பிளாக்கில் போகிறதா, இல்லை மறுபடியும் ரீடெஸ்ட்டாக இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கு இல்லையா, இங்கே வரும்போது நம்ம போடலாமாங்கிறத நம்ம இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இங்கே இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலை நம்ம டார்கெட் பண்ணி மேலே விடலாம். இல்லை பிரேக்கரில் ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா நம்ம பிரேக்கரை தான் எடுக்க முடியும். ரொம்ப தூரம் போகலை, அங்கேருந்து ரிடெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா இதுக்கு நடுவில் இன்னும் பையோட ப்ரெஷர் செக் பண்ணணும். பையோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறத செக் பண்ணி செல்லோட ப்ரெஷரையும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் செல்லோட ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சூப்பராக இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரியை தட்டி விட்டுட்டு மேலே டார்கெட் பண்ணிக்கலாம். இப்படி
இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இன்னும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆகலை. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிற்பாடு தான் நம்ம அந்த முடிவு எடுக்கணும். பட் ஓவராலாக வந்து நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 hour டைம் 4 hour டைம் ஃப்ரேம் படி நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது செல்லுக்கு தான் இருக்குது. பட் இந்த பேஸ் கேண்டில் மிதிச்சு ரிஜெக்ஷன் வச்சதுனால இந்த பேஸ் வந்து அன்மிட்டிகேட்டட் பேஸாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே போகிற கேப்பில் நம்ம என்ட்ரி போகலாம். அப்போ அங்கே போனதுக்கு பிற்பாடு இந்த 4 ஹவரில் இருக்கக்கூடிய பேஸ் வந்து நமக்கு கீழே வந்து இந்த பேஸ் வந்து நமக்கு சப்ளை ஆக்ட் ஆகும். இங்கே இருக்கிற இந்த பேஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு டிமாண்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 4Hோட டிமாண்ட் ஓகேங்களா? அப்போ இந்த 4Hோட டிமாண்டை மிதித்து இங்கே டார்கெட் நம்ம பார்க்கலாம். உள்ளே சொன்னது தான் நம்ம இங்கே டார்கெட் பண்ணலாம். இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 4 ஹவரில் கன்ஃபார்ம் ஆனதுனால அங்கே போனதுக்கு பிற்பாடு இந்த பேஸ் கேண்டில் வந்து நம்ம சப்ளைவாக எடுத்துக்கலாம். சப்ளைவாக எடுத்தோம் அப்படின்னா 4H சப்ளை பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பார்க்கணும், மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ப்ரீமியம்குள்ளார அது வரணும் இல்லையா? கொஞ்சம் இதை ஏற்றி காட்டுறேன், தெரியுதுங்களா? ஓகே, இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி 50யோட நிலவரம். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ரியாக்ட் பண்ணதெல்லாம் 4 ஹவர் டிமாண்டில் ரியாக்ட் பண்ணதெல்லாம் 15 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சப்ளைக்கு டார்கெட் பண்ணுங்கள். சப்ளை டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செக் பண்ணி அங்கேருந்து நாங்கள் இந்த டிஸ்கவுண்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். இது வந்து செட்டப் வந்து ப்ராப்பராக அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இதில் மேற்கொண்டு எதுவும் சந்தேகங்கள் தான் கேளுங்க. 2 நாள் வீடியோ வந்து 2-3 நாளாக போட முடியல, வேறு சில காரணங்கள் உண்டு. அதை நம்ம அப்படி பார்க்கலாம். வேறு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.